கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தேவ செய்திக்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வசனம் எரேமியா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அன்பானவர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னா, இன்றைய காலகட்டத்திற்கு, இப்போதைய ஒரு சூழ்நிலைக்கு, இந்த ஒரு சமாதானம் இல்லாத இந்த காலத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிற ஒரு சில ஊழியர்களை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏன், எதனால் அப்படின்னா, பிழைப்பை அவர்கள் வேதத்தில் தேடுகிறார்கள். வேத வசனத்தை கொண்டு அவர்கள் பிழைக்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்பட மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் தன்னிடத்தில் பேசினதாக பொய் சொல்லுவாங்க. நான் ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருந்தேன், அவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி சிலர் பொய்யான விஷயங்களை சுவிசேஷமாய் அறிவித்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மை உஷார்படுத்துகிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மை. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சமாதானம் இல்லை, அவங்களுக்குள்ளேயே சமாதானம் இருக்காது. ஆனால் நமக்கு சமாதானம்னு சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வேதனைகளை, கஷ்டங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவார்கள். இப்போ அவங்க குடும்பத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிசேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள், ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது ஒரு காலம் வரும், அந்த நாட்களில் அவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க, அன்றைக்கி அவங்க விழுந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திற்குள்ளாக நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள் அதுதான் நடக்குது. சுவிசேஷம் அறிவிப்பதாக சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவர்களை நாம் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அடையாளம் கண்டு கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். இவர் பொய் சொல்கிறாரு, இவர் தான் சுயத்துக்காக, தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக, தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அவர்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லுகிறார்கள். அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இவன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி தெரியும்? ஒரு சமீபத்தில் ஒரு ஈரோடு, சேலம் அந்த பகுதியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தா ஊழியக்காரர் மாதிரியே கையில் பைபிள் வச்சுட்டு சிலர் வராங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் வீடுன்னு சொன்னாவே அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசல் தெளித்து ஒரு கோலம் போட்டிருக்க மாட்டாங்க, அப்புறம் வீட்டுக்கு முன்னால் ஏதாவது வசனத்தை எழுதி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு அடையாளம் அங்கே இருக்கும். இதை பார்த்த உடனே அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய வீடுன்னு அடையாளம் கண்டுக்குவாங்க. அடையாளம் கண்டுக்கிட்டு அந்த வீட்டு காலிங் பெல் அடிக்கவோ அல்லது தட்டி திறக்கவோ அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா? அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு சபையை சொல்லுவாங்க, அந்த சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர் நாங்கள் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம், கர்த்தர் உங்களை எங்களுக்கு அடையாளம் காண்பித்ததுனால உங்கள் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார்,
அதனால தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெல்ல மெல்ல நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவர்கள் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்கள். அந்த வீட்டில் கொள்ளையடிக்கிறதுக்கு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் ஏமாற்றி வாங்கிறதுக்கு அவர்கள் பயன்படுத்தின முதல் வார்த்தை பிரைஸ் தி லார்ட். அவர்கள் பயன்படுத்தின விஷயங்கள் என்னென்னா வேதத்தின் வசனங்கள். கர்த்தர் தரிசனமாக எங்ககிட்ட சொன்னார்னு சொல்லி பொய்யான காரியத்தை சொல்லி கிறிஸ்தவர்களுடைய வீட்டை வஞ்சிக்கிற ஆவிகளாக இன்றைக்கு அநேகர் சுற்றி திரிகிறார்கள். நாம் என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அது சரியா தவறா? அவங்க செஞ்சது சரியா தவறா அப்படின்னா சின்ன குழந்தை கூட சொல்லும் அது தவறுன்னு. ஏன்னா அவங்களுக்கு உடலை வளைச்சு வேலை செய்ய முடியாது, உடம்பை வளைச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது. அதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி, வேதத்தின் வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை ஒரு போலி போதகராக அவர்கள் அந்த இடத்துல ஏமாற்றுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில். இல்லைன்னா பத்தாவதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா குடும்பமாக வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு சந்தேகம் வராதில்ல. நீங்கள் சொல்கிறாரு பாருங்க, அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் இல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். வர்றவங்க அத்தனை பேருமே பொய் தான். தன்னை பாஸ்டர்னு சொல்லிக்குவாங்க, ஆசாரின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேச சொன்னார்னு தன்னை ஒரு தீர்க்கதரிசி மாதிரி காட்டிக்குவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பொய்யானவர்கள். இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியங்களில் கூட குடும்பமாக கொள்ளையடிக்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்காக இந்த வார்த்தைகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்வைக்கிறேன் என்று சொன்னால், கவனமாக இருங்க. ஏன்னா நாம் சம்பாதிக்கிறது ரொம்ப சொற்பமான தொகை தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதுக்காக நம்ம அல்லும் பகலும் கஷ்டப்படுறோம். காலையில் எந்திரிச்சு நம்முடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் இடத்துல ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு வேக வேகமாக நம்ம பிழைப்பை தேடி ஓடி சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு சாயந்தரத்துக்கு மேலே உடல் சோர்வோடு கூட வீட்டுக்கு போய் இல்லையா எத்தனை கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டத்தில் மீறி நமக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 சம்பாதிக்க முடியும், அதிகபட்சம். அப்படி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேமித்து வைக்கிற காசை இப்படிப்பட்ட கொள்ளையர்கள் அநியாயமாக கொள்ளையாடிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவர்கள் பயன்படுத்துகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ளையிடுகிறவர்களாக இருக்கிறார். பத்தாவதுக்கு தன்னை ஒரு தீர்க்கதரிசியாகவும் காட்டிக்குவாங்க. நாமும் சில நேரங்களில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நேரடியாக கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணுறதில்ல. ஆண்டவரிடத்தில் நம்ம நேரடியாக போராடி எப்படியாவது நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும், எதனால் என்னுடைய வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஆண்டவரிடத்தில் போராடி நாம் என்ன பண்ணுறதில்ல, பதிலை பெற்றுக்கொள்வது கிடையாது. வேதத்தில் வசனம் இருக்குது, யாக்கோபு சொல்லுவான், நீ என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்னு சொல்லி வெடிய வந்த அந்த கர்த்தருடைய அந்த பரிசுத்தத்தை அவன் நிறுத்தி வைக்கிறான், விடமாட்டேங்கிறான். என்னை ஆசீர்வதிங்க, பிடிவாதமாக நிற்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை ஆசீர்வதிச்சுட்டு போகிறதா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நமக்கு ஒரு பிடிவாதம் இருக்கணும். அது யாருக்கிட்ட இருக்குன்னா, ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உன்னை விடமாட்டேன். கடவுளிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நாம் நேரடியாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிற போது அவர் அதை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே அதற்கு நமக்கு நல்வழிப்படும்படியாக கடவுள் நமக்கு நன்மையான காரியத்தை செய்வார். எந்த வழியில் போனால் நாம் தவறான வழிக்கு போக முடியாது, நல்ல வழியை பின்பற்றி போக முடியும் என்கிற அந்த வழியை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். நாம் ஒரு சிக்கல்லையோ நம்மளோட பிரச்சனையிலையோ இருக்கிறப்போ ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம அழுது கேட்கிற போது அதிலிருந்து தப்பித்து கொள்ளுகிற அந்த ஒரு வழியை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். நம்ம அமைதியாக உட்கார்ந்து நேரடியாக நம்முடைய தேவனிடத்தில்
நம்ம கேட்கிற போது நம்மை தப்பிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், ஏதாவது ஒரு ஊழியக்காரனை போய் பார்த்து அவர் மூலியமாக நான் ஜெபம் பண்ணலான்னு போகிறோம். போயிட்டு வெறுமனே திரும்பி வர முடியாது. அவர் என்ன கேட்குறாரோ அதை நம்ம கொடுத்துட்டு வரணும். சில ஊழியக்காரர் வந்து 100க்கு எல்லா ஊழியக்காரனும் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லலை, ஒரு சில ஊழியக்காரர் நல்லவங்களும் இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே மனதுருகி ஜெபிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அன்பானவர்களே, நீங்கள் வேறுபாடு தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இருங்க. யார் உண்மையில் ஊழியக்காரர், யார் தன்னை ஊழியக்காரராக வேஷம் போட வச்சுருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும்னா ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்க. வேதத்தை வாசிங்க. ஆவியானவரை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்படியாக ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு 3/4 மணி நேரமோ உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்த உடனே இரவெல்லாம் பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள். புதிய பகல் வேலையை அவரிடத்தில் கொடுத்து ஜெபிங்க. கர்த்தரோட சமூகத்தில் இரவு நேரங்களில் உட்கார்ந்து நம்முடைய பிரச்சனைகள் குறைகளையெல்லாம் அவரிடத்தில் சொல்லி, பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். பாம்பை போல வினா உள்ளவர்கள் அப்படின்னா, வினானாக்கா தூய தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முன்னெச்சரிக்கைன்னு சொல்லியிருக்கு, முன் அறிவுன்னு சொல்லியிருக்கு. அப்போ பாம்பு எப்படி தன்னை பாதுகாத்துக்குள்ள எச்சரிக்கையாக இருக்கிறதோ அதுபோல் நாம் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். யாருக்கிட்டையும் நாம் ஏமாந்து போகக்கூடாது. அப்படின்னா ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அப்படி இடம் கொடுக்குறப்ப தான் இந்த மாதிரியான பொய்யான ஊழியக்காரன் யார் என்பதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவன் பாருங்க, சமாதானம் இல்லாமல் இருந்தும் அவனுக்கே சமாதானம் இருக்காது. அவன் குடும்பத்திலே சண்டையும் சச்சரவாக இருக்கும். அவனே வந்து ஒரு நல்ல ஒழுக்கம் இல்லாதவனாக இருப்பான். ஆனால் அவன் சொல்லுவான், சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்கு. அப்போதைக்கு நமக்கும் கடவுளுடைய வார்த்தையை நாளை கேட்ட உடனே பரவாயில்ல, ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நாம் நம்மை தேற்றிக்கொள்ளுகிறோம். இது நிரந்தரம் இல்லை, பொய்யானதாக இருக்கிறது. அன்பானவர்களே, தயவு செஞ்சு இரவு நேரங்களில் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ கர்த்தரோட சமூகத்தில் உட்கார்ந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிங்க. உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துங்க. ஆலயத்துக்கு போகிறேன் அல்லது கர்த்தரோட சமூகத்துக்கு போகிறேன், பொறுமையாக எந்த விதமான இல்லாமல், மனசில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பொறுமையாக உட்கார்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் நம்மளை பெற்ற அப்பா கிட்ட நம்ம எப்படி கேட்போமோ அப்படி கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். பொல்லாத இந்த பிசாசனோட ஆவிகள் எது என்பதை கர்த்தர் நமக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பார். அன்பானவர்களே, ஜெபிங்க, ஏமாந்து போகாதீங்க. பிசாசும் கூட வேதம் மோதிக்கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அடையாளம் கண்டு கொள்ளுங்க, வித்தியாசங்களை தெரிந்து கொள்ளுங்க. நிச்சயமாகவே கடவுள் அப்படிப்பட்ட வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்திருக்கிற இந்த சின்ன ஒரு தேவ செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருகிற கர்த்தராய் இருக்கிறீர். சமாதானம் இல்லாமல் இருந்தும் பொய்யான சமாதானத்தை சமாதானம் சமாதானம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை வஞ்சித்து போடுகிற, பட்சித்து போடுகிற அந்த பொல்லாத அசுத்தத்தின் கிரியைகள், பொல்லாத அசுத்த ஆவியை பெற்றிருக்கிற அந்த ஜனங்களை நீர் எங்களுக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் ஏமாந்து போகாதபடிக்கு உண்மையாய் உம்மை பின்பற்றி உம்முடைய இந்த உலகம் தராத அந்த தேவ சமாதானத்தை, நீர் கொடுக்கிற அந்த உம்முடைய சமாதானத்தையே நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி தொடர்ந்து உம்முடைய சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும்.
இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.